சில நேரத்தில் சில ஆட்கள் வந்து உங்களை புகழ்வாங்க. ஓ நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, அதில் உங்கள் டைரக்ஷன் போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உங்களை புகழ்கிற ஆட்கள் நாளைக்கே உங்களை தாக்கி பேசுவாங்க, உங்களை அடித்து பேசுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் இஃப் யூ ஆர் carried out by the popularity you will be lost. நீங்கள் பிரபலத்தின் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சு போயிருவீங்க, காணாக போயிருவீங்க. ஹல்லேலூயா. மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, நான் கர்த்தர் பக்கம் நிற்கணும், கர்த்தர் சொல்றதை செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். இதுதான் உங்களோட வாஞ்சையா இருக்கணும், ஏக்கமாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்க, 4 பேர் சொல்கிறாங்க, 4 பேர் நம்மளை புகழ்கிறாங்க, அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் போலுக்கு, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் போலுன்னு சொல்லி நீங்கள் தப்பான பாதையில் போயிடுறீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் உண்டாகும், உங்கள் பாதையில் நிறைய ரிஜெக்ஷன் வரணும். There are times God will make you to be isolated. உங்களை புறக்கணித்து ஒதுக்கி கார்னர் பண்ண வைப்பார். அதெல்லாம் இருந்துச்சுன்னா you are doing good. பட் நீங்கள் என்ன பண்ணாலும் you only getting a good outcome. பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் தப்பான டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு, கரெக்டாக தானே போயிட்டுருக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைஞ்சு போய் நிற்பீங்க. மற்றவங்க நம்மளை புகழணும் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, என்ன பண்ணால் we do what is right before God. ஆண்டவருக்கு முன்பாக என்ன சரியோ அதை நம்ம செய்வோம். இப்போ நீங்கள் செய்கிற சில காரியத்தை பற்றி 4 பேர் வந்து உங்களை புகழ்வாங்க, பட் that is not God's praises for you. கர்த்தர் உங்களை அதை வைத்து பாராட்ட கிடையாது. ஓகே, ஒரு மனுஷன் வந்து உங்களை பாராட்டும் பொழுது கர்த்தர் தானே பாராட்டுறார், இல்லை மனுஷன் வாயில கர்த்தர் உங்களை பாராட்ட மாட்டார். நிறைய பேர் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசலாம், அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் இந்த ஃபேமு பாப்புலர் நம்பி ஏமாந்துடாதீங்க. Obedience is so much deeper than that. Obedience will cause people to hurt you, to reject you, to isolate you. Hallelujah.